வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் 3 ரோகு பிடிச்சோங்க. 3 நல்ல சைஸான ரோகு 6.4 கிராம் வந்துச்சுங்க. அந்த 3 ரோகுகளை நாங்கள் எப்படி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாங்கள் வந்து 2 ஸ்பைடருக்கும் ஒரு ஸ்பீடருக்கும் யூஸ் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி 3 மீனுமே ஸ்பைடருக்குள்ளே தான் மாட்டுச்சுங்க. அடுத்து அங்கே என்ன பைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கோதுமை தவிட்டு சத்து மாவு, முட்டை, மைதா மாவு, அதே போல் நம்மளுக்கு வந்து ஜிலேபி பவுட்ரு இதெல்லாம் போட்டு நம்ம மீன் பிடிச்சிருக்கிறோம். இதை முன்னாடி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா பைட் மேக்கிங் வீடியோஸு, ஹூக் மேக் வீடியோஸ்லாம் ரெகுலராக வருதுங்க. அப்புறம் விரால் அவரி மீன் எப்படி ஈஸியாக பிடிக்கும்னு சொல்லி வீடியோ போட்டு வருது, செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வருதுங்க. நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் ரெகுலராக வருது, சரிங்களா? என்ன தான் மீன் பிடிக்க போனாலும் அங்கே இருக்கிற அந்த அழகுகளை இயற்கை காட்சியில் ரசிக்கிறது நல்லாவே இருக்குங்க. என்னதான் சும்மா வெயிலுக்கு தாங்க மாட்டோம், ஆனால் அந்த மீன் பிடிக்க போயிட்டால் எவ்வளோ வெயிலாக இருந்தாலுமே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. டைம் பாஸ்க்கு நல்லாவே இருக்குங்க, சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி மீன் பிடிச்சதெல்லாம் பார்க்கலாம். குறி வச்சா ஏற விழணும். ஃபஸ்ட்டு ஒரு சைஸான ரோகு 1.25 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. ஃபஸ்ட்டு சைஸான ரோகு தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து வாட்டர் கேன் வந்து ஏன்டா சுற்றல அப்படின்னு பார்த்தா, அந்த கீழே வந்து நான் நரம்பு போய் சிக்கிடுச்சு. ஒரு சுற்று வந்து குச்சியில் சுற்றிடுச்சு. அதனால் வந்து நான் வாட்டர் கேன் ரொட்டேட்டாக விடலை. அதனால் வந்து இப்போ டைட் ஆகிடுச்சு. சரி நம்ம இது வந்து நம்ம காஸ்டிங் பண்ணலாம், மீன் இருக்குதான்னு பார்த்தா சுண்டுச்சு, நல்லாவே சுண்டுச்சு. மீன் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நானும் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு ரோகு. இன்றைக்கி ஜிலேபி மீன் வந்து ஒரு 3 மாட்டுச்சு. இருந்தாலும் இப்போ ரோகு பெரிய மீன் ஃபஸ்ட்டு மாட்டுறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ரோகு இன்றைக்கி. அதனால் வந்து நம்ம பார்த்துட்டு நல்லாவே கிராஸ் அடிச்சு, ஏன்னா கிராஸில் வந்து புதர் இருக்குது. அதனால் அந்த புதருக்கு தான் நோக்கி போக பார்க்கு. அதனால் நீங்கள் வந்து நாமளும் ஒரு கிராஸாக இழுத்தோம்னா வர அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் கிராஸாக இழுத்தேன். ஆனால் இருந்தாலும் அது நரம்பு 45 மீட்டர் உள்ள இழுத்துப்பாங்காட்டி ரொம்ப கிராஸாக போயிடுச்சு. அதனால் வந்து அது வந்து ரொம்ப அந்த புதர் சைடு போக அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால நானும் முடிஞ்சளவு கிராஸ் அடித்தேன். ஆனால் இருந்தாலுமே அது வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுச்சு புதருக்கு. சரி நம்ம இழுத்துட்டு போவோம், ஏன்னா அது ஆழம் இல்லை அந்த புதர். அதனால் நாங்கள் விட்டுட்டோம். நம்ம டஃப் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது டயர்ட் ஆக்கணும். அதனால் புதல் போய் எடுத்து படுத்தான் செய்யும். சரி நம்ம கரையை எடுத்துக்கலாம் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ கரை பார்த்தா வந்துருச்சு. அந்த புதல் வந்து நின்றுட்டார் மாப்பிள்ளை. ஏன்னா அந்த புதல் வந்து சரி நம்ம புதலுக்குள்ள வந்துட்டு என்ன பிடிக்க மாட்டான்னு சொல்லி தைரியமாக இருக்குது. சரி நம்ம என்ன நினச்சோம், சரி நரம்பு லூஸ் விடுவோம், அது ஆப்போசிட்டில் இழுக்கும்போது மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிரு, நம்ம மறுபடியும் கிராஸாக இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லூஸ் விட்டா அது இழுக்கவே மாட்டேங்குது. வந்து மாப்பிள்ளை டயர்டாகிட்டு வந்து அந்த புதரில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி நம்ம இங்கே தண்ணியில் ஆழம்லேயும் தெரியும், அதனால் சரி இறங்கி பார்ப்போம். நான் இறங்கி நான் ஒரு 2 அலசனா மீன் வந்து உள்ளே விடும்ல, அப்போ மறுபடியும் கிராஸ்டிங் பண்ணிக்கலாம் போட்டு நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இறங்க ஆரம்பித்தோடனே நம்மளை பார்த்து மீன் ஓடுமே நினச்சா அது ஓட கிடையாது. சரி என்ன பண்ணல, அந்த புதரவை கையில் பிடிச்சி இழுத்துட்டோம்னா அந்த புதரை காலியானோன்னா ஓடும்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் அங்கே இருக்கிற அந்த பில்லு, அந்த செடிகள் எல்லாத்தையுமே கையில் வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த பில்லு வந்து நம்ம ஆடினாத்தான் மீன் பயந்து மடி உள்ளே போடுன்னு சொல்லி போட்டு நானும் அதெல்லாம் கையில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அது சின்ன புதர் தான் இருந்தால் அதில் வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு நம்ம வெளியே போக மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் சரி நமக்கு காலி ஒன்றா தாகுன்னு சொல்லி போட்டு அந்த புதரவே நான் பிடிங்க கையில் பிடிங்கி இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். இழுத்து ஆரம்பித்த உடனே மீன் வந்து ஆப்போசிட்டில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு, சரிங்களா? மீன் ஊக்காகிறதுல பிரச்சனையே இல்லைங்க. ஊக்காயி அது சக்ஸஸ்ஃபுல்லாக கரையாற்றுறது தான் ரொம்ப டஃப்புங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா மீனை வந்து அந்த புல்லை விட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு வெளியே. சரி நம்ம இழுக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லி போட்டு நானும் மேலே ஏறிட்டேன். இது மாதிரி ஆழம் தெரியாதவங்க காலை விடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்னு தெரியுமா? இப்போ வந்து இந்த ஆழம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அதனால் இறங்கினேன். சப்போஸ் நீங்கள் ஆழம் இல்லாமல் இறங்கிட்டீங்கன்னா ஆழம் தெரியாமல் பிஸ்கு டக்குன்னு ஆழம் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ள மூழ்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீச்சல் தெரியினாலுமே சேர் அதிகமாக இருந்துச்சுன்னா காலில் போய் மாட்டுச்சுன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சேர் இருக்கிறவக்க கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும் எதாக இருந்தாலுமே. இது வந்து கண்டிப்பாக 1.25 கிலோ 2 கிலோ சைஸில் கண்டிப்பாக இருக்குங்க இந்த மீன். பார்க்கறனால டஃப் கொடுச்சு. மாப்பிள்ளை வந்து நம்மளுக்கு ஒரு மாவு கரையறக்குள்ளே வந்து சாப்பிட்டார். அவ்வளோ பசியில் இருந்திருப்பாருமா இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்களா மாவு வந்து கரையவே இல்லை, அதுக்குள்ளே வந்து மீன் மாட்டிடுச்சு. இந்த மாவு நம்மளே மேக் பண்ணுது, ஸ்பைடருக்கு நம்மளே மேக் பண்ணுது. அதுக்கு சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது 1.25 கிலோ அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல சைஸான ரோகு தான். இந்த ரோகில் ஏற்றுறக்குள்ளே நம்மளுக்கு கலண்டு போட்டு அங்குவார். அடுத்து இன்னொரு ரோகு வந்து நம்மளுக்கு வந்து ஹூக் ஆகிடுச்சு. இது வந்து அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு அடிச்சுங்க. இது நல்ல வாட்டர் கேன் ரொட்டேட் ஆச்சு, ஏன்னா அது வந்து சிக்கலாக இல்லை, ஆனால் வாட்டர் கேன் ரொட்டேட் ஆச்சு. இது ஒரு நல்ல சைஸானது தான். இது கண்டிப்பாக 2.25 கிலோ அந்த சைஸில் வருங்க. இது நான் டஃப் கொடுச்சு. நம்ம இழுக்கும்போது ஒரு நேர்கோட்டில் வராமல் நம்ம ஆப்போசிட் இழுத்துச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா ஹூக்கு நல்லா ஆகலின்னா அது வந்து கழுட்டு போயிடும். அது உதற ஆரம்பித்த போது கண்டிப்பாக உதற ஆரம்பிச்சுன்னா ஹூக்கு நல்லா ஆகலின்னா அது பிச்சுட்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம மெதுவாக தான் கறந்தோம். அதே போல் வெஸ்டியாக கறந்தாலுமே மீன் வந்து மேல் மாட்டத்துக்கு வந்து ஜம்ப் அடிக்க ஒரு டைமு ரோகு மீன் நல்லா ஜம்ப் அடிக்குங்க. டைவ் பயங்கரமாக அடிப்பார்.
அடுத்தது இது வந்து நாங்கள் வந்து இது வந்து தள்ளி தான் போட்டிருந்தோம். இது அந்த புதரோரத்தில் போட்டிருந்தா இது அங்கே தான் போயிருப்பார். அது கொஞ்சம் தள்ளி போட்டங்காட்டி அது வேறு எங்கள் வழியே இல்லை, எல்லா பக்கம் தண்ணி இருக்கிறனால டேரெக்டாக வந்துட்டார். ஆமாங்க, புதர் அந்த பக்கம் இருக்குது, நாங்கள் வந்து இந்த பக்கம் போட்டங்காட்டி இது வந்து கரையேற்றுறதுக்கு நாங்கள் வந்து பில்லாக பிடிங்கி நல்லா கரெக்டாக வச்சுருந்தோம். ஏன்னா மீன் மாட்டுச்சுன்னா லேண்டிங் பண்ணுறதுக்கு நல்லா பில்லுலாம் பிடிங்கி வச்சா தான் ஆகும். சும்மா பில்லாக வச்சோம்னா முன்னாடி கரைக்கட்டை வந்து தப்பிச்சு போன மீன் நிறையா இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரை முன்னாடி வந்துட்டு நம்மளை பார்த்தாத்து ரொம்ப ஆட்டங்காட்டு மீனுங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்களா இந்த மீன் நல்லா சைஸான ஒரு 2 காலுக்குலாம் அந்த சைஸில் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லா டஃப் கொடுக்குது. இது பார்த்தீங்களுக்கே தெரியும், நல்லா டைட் ஆகிட்டாப்புல. ரொம்ப நேரம் நீந்திட்டு அடிச்சுட்டு வந்தாப்புல. இப்போ பார்த்தீங்களா எப்படி தரையை இழுத்தாச்சு. இது மாதிரி தான் நீங்கள் எந்த மீன் இழுத்தாலுமே தரையை இழுக்கணும். மேலே தூக்கி இழுத்திங்கன்னா அந்த ரோகு மீனோட வாய் வந்து சாஃப்ட்டாக இருக்குது, அது வந்து கிழிஞ்சிட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தரையை இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்து அப்படி நேராக வந்துடும். ஓகேங்களா, இது வந்து ஒரு 2 காலுக்குலாம் அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா, ஏன்னா தனித்தனி எடை போல் ஒரு டோட்டலாக எடை போட்டோம், அதனால் வந்து ஒவ்வொரு மீன் தெரியல. இது கண்டிப்பாக 2 காலுக்குலாம் அந்த 2,200 2,300 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குது. இது நல்ல ரோகு தான். ஏன்னா இது வந்து 3வது ரோகுங்க. இதுவும் நல்லா டஃப் கொடுச்சு. இது நல்லா வாட்டர் கேன் ஃபுல்லாக 45 மீட்டர் நேரம் டஃப்னு இழுத்து போயிடுச்சார். இப்போ நான் இது காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நல்லா பெரிய சைஸானது. இது ஒரு 2.5 கிலோக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது. 2,400 2,500 அந்த ரேஞ்சு கண்டிப்பாக இருக்குது. இது நல்லா டஃப் பிடிச்சி. இது 3வது ரோகு. இன்றைக்கி மாட்டின ஒரே மட்டும் கொத்தா மாட்டுவாங்க, இல்லை மாட்டவே மாட்டாங்க. எல்லாம் எத்தனை பேருக்கு அப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த கலைவாப் டைலாக்ல சத்தான் சொல்லுவார் இல்லைங்களா, எல்லாம் மாட்டினா கொத்தா மாட்டுவாங்க, இல்லைன்னா யாரும் மாட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி தான் நான் வந்து நரம்பு வந்து 1 mm யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக நரம்பு தாங்க, நல்லா பயங்கரமாக இருக்குது. 55 மீட்ரு நரம்பு. எங்கள் ஊரில் வந்து 90 ரூபா அந்த நரம்பு ரோலு. உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஆப்போசிட்டில் அத்திரலாம் போக முடியாது. ஹூக்லேருந்து கழண்டு போகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹூக்லேருந்து நல்லா ஹூக் ஆகலைன்னா அதுலேருந்து வேணால் பிடிங்கிட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றபடியில் மீன் மிஸ் ஆகாது. நாங்கள் மேக் பண்ணுறது நல்லா ஹெவியாகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு சைஸானது தான். இப்போ மீன் இழுக்கு ஆப்போசிட் இழுக்குது. அதே போல் மேலே வந்தோம் நம்மளை பார்த்து ஜம்ப் அடிக்கிறாரு. இங்கே பார்த்துங்க, நம்மளை பார்த்தோம் நல்லா அலை அடிக்கிறாரு பயங்கரமாக. ஒரு 2.5 கிலோக்கு மேலே சும்மாவா அப்போ நல்லா டஃப் கொடுக்கணுங்களே. ஏன்னா ஒரு 3/4 கிலோவே நல்லா டஃப் கொடுப்பாங்க. இது 2.5 கிலோக்கு மேலே இருக்கிறனால நல்லா பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க. அப்படி நம்மளை பார்த்து இப்போ ஆப்போசிட்லேயே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி நான் விட்டக்கூடாது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நாங்கள் இழுத்தோன்னே பார்த்தா இது ஒரு சைஸானதான். ஒரு 2.5 கிலோக்கு மேலே கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல சைஸ், நல்லா டஃப் கொடுத்தாரு, நல்லாவே இருந்துச்சு. இந்த ஹூக்கு நாங்களே மேக் பண்ணியிருந்த ஸ்பைடர் ஹூக்கு. சரிங்களா, இது மாதிரி ஹூக்கில் ஈஸியாக வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். நார்மல் வந்து நாங்கள் 1 mm யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஹூக் வந்து நாங்கள் வந்து 13 நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க, 8 நம்பர் 10 நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஹூக் வந்து 13 நம்பர் யூஸ் பண்ணோம். அதே போல் மாவு வந்து சத்து மாவு, கோதுமை தவிடு, அதே போல் மைதாவு, அப்புறம் ஜிலை பவுட்ரு, முட்டை 2 இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் நீங்கள் என்ன பைட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எப்படி செய்வோம்னு சொல்லி கூட நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன பைட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். தெரியாதவங்க நாங்கள் பைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவைங்கன்னா இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. ஸ்னேக் ஹெட் ஃபிஷ், அதை விரால் அவர் எப்படி பிடிக்கலாம், அதே போல் ஹூக், ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட்டு, ஃபீட் ஹூக் எப்படி மேக் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனல் வருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அடுத்த வீடியோ பண்ணி போடுறதுக்கு. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பெரிய சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.